அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிற கணக்கு 7ஆம் வகுப்புக்குரியது எண்ணியல் முதல் பருவம். முழுக்களின் பெருக்கல் பண்புகளில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போ பார்க்க போகிறது பெருக்கல் சமணி. பெருக்கல் சமணி அப்படின்னாவே என்னது? ஒன்று. ஒன்னோட எந்த எண்ணை போட்டு பெருக்கினாலும் அதனுடைய மதிப்பு மாறாது. அதுதான் பெருக்கல் சமணி. எப்படி பூஜ்ஜியத்தோட எந்த எண்ணை கூட்டினாலும் அதே எண் கிடைக்குதோ அது கூட்டல் சமணி. பூஜ்ஜியம் என்பது கூட்டல் சமணின்னு படிச்சிருக்கிறோம். அதே போன்று பெருக்கல் சமணி என்பது ஒன்று. அதோட எண்ணிக்கை என்னது? எந்த நம்பரை போட்டு ஒன்னோட பெருக்கினாலும் அதனுடைய மதிப்பு மாறாது. இதுதான் பெருக்கல் சமணி. இதில் எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருக்கேன். A is equal to 57. அப்ப 57ஐயும் ஒன்னோட பெருக்கிறோம். பெருக்கிற என்ன வந்துடும்? அதே எண் தான், 57 தான் கிடைக்குது. அந்த எண் மாறாது. அதே போன்று இன்னொரு எடுத்துக்காட்டு A is equal to -62ன்னு கொடுத்துருக்கேன். அப்ப -62ஓட ஒன்றை பெருக்கிறோம். பெருக்கலாம் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஓர் 62 62. அப்ப இந்த எண்ணு மாறாது, அதன் மதிப்பு மாறாது. அதுதான் 1 என்பது பெருக்கல் சமணி. ஆகையால் ஏதேனும் ஒரு முழு ஏக்கு எப்படி போட்டிருக்கோம் பாருங்க, A into 1 இஸ் ஈக்குவல் டு 1 into A ஈக்குவல் டு என்ன வருது? A. ஏவோட மதிப்பு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த மதிப்பு கிடைச்சிடும் ஒன்னோட பெருக்கும் பொழுது. எனவே பெருக்கல் சமணி என்றால் என்னது? 1 என்பதுதான் பெருக்கல் சமணி ஆகும். புரிஞ்சுங்களா?